அவர் காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், அமைதி உண்டாயிற்று. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பிற்கு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலிருந்து 5 சிந்தனைகளை நம்முடைய மனக்கண் முன்பாக கொண்டு வர இந்த மறைவுரை உங்களுக்கு உதவியாக இருக்கும். முதல் சிந்தனை, திடீரென கடலில் பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் திடீரென்று ஏற்படும். இப்படி திடீரென்று வரும்போதுதான் மிக பெரும் ஒரு ஆபத்தாக, அச்சுறுத்தலாக, நம் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிற சூழ்நிலைகள் கூட நமக்கு வரும். சிந்தித்து பாருங்கள். தினந்தோறும் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சீடர்கள். இயேசுவோடு தினமும் பயணம் செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலும் ஒரு நாள் திடீரென்று பெரும் கொந்தளிப்பு, அதனால் அச்சம், பீதி, ஆண்டவரே சாகப் போகிறோமே என்கிற கவலை. நம் வாழ்க்கையும் கூட இப்படிதான். திடீரென்று ஏற்படுகிற மரணம், இழப்பு நம்மை வாட்டி வதைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஆட்டம் கண்டுடுவோம். திடீர்னு ஏற்படுகிற பிசினஸ் லாஸ், தொழிலில் ஏற்படுகிற நஷ்டம் நம் வாழ்க்கையை சின்னாபின்னமாக்கிவிடும். திடீரென்று வருகிற நோய்கள், புற்றுநோய், மாரடைப்பு திடீர்னு வந்துடுச்சு அப்படின்னா அந்த குடும்பமே சிதைந்து போகக்கூடிய அளவிற்கு உடைந்து போவார்கள். திடீரென்று ஏற்படுகிற விபத்துகள், எதிர்பார்த்தவே இருக்க மாட்டோம் இல்லையா? விபத்து, ஆக்சிடென்ட். எங்கோ போகணும்னு போயிட்டு இருப்போம், திடீரென்று ஏற்படுகிற ஒரு விபத்து நம் உயிருக்கு ஆபத்தாக போய்விடுகிறது என்றால் அது மிக பெரும் ஒரு இக்கட்டான நிலையை, சூழ்நிலையை நமக்கு கொடுக்கும். இப்படி திடீரென்று நம் வாழ்க்கையிலும் ஏற்படுகிற சில விஷயங்கள் நம்மை பாதிப்படைய செய்கிறது என்பதை நாம் உணரணும். இரண்டாவது, படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. கண்ட்ரோலை மீறி போறது, நம்முடைய எல்லையை தாண்டி செல்வது, நம்ம சக்திக்கு மேல நமக்கு துன்பம் வருவது, தாங்க முடியாத அளவிற்கு நெருக்கடிகளும் துன்பங்களும் இன்னல்களும் வருவது. படகுக்கு மேல் அலைகள் எழுந்தன. அப்பதானே பிரச்சனையே வரும். நம் வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், பாரங்கள், தோல்விகள், கடன் பிரச்சனைகள், நோய்கள், இது எல்லாமே அளவுக்கு மீறி போகும்போது நம்மளால தாங்க முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல. அப்போ மிக பெரும் ஒரு மனக்குழப்பத்தில், போராட்டத்தில் நம் வாழ்க்கை சென்றுவிடும். என்ன நடக்கும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது எப்படி நாம அந்த துன்பத்தை, அந்த பிரச்சனையை அணுகுவோம்? நிச்சயமாக நம் குடும்பம் அல்லது நம் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாக மாறும். உடைந்து போவோம், நொறுங்கி விடுவோம், நம்பிக்கை இழந்துருவோம். வாழ்க்கையில இனி அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்ற நிலைமை வந்துடும். அந்த கடவுள் கூட காப்பாத்தாம கைவிட்டுட்டாரே அப்படின்னு வேதனைப்படுவோம், அங்கலாய்ப்போம். ஆறுதல் சொல்ல யாருமே இல்லையே அப்படின்னு நினைப்போம், புலம்புவோம். இப்ப படகுக்கு மேல் அலைகள் என்பது நம் வாழ்க்கையில் வருகின்ற இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் தான். பிறகு சீடர்களுடைய மனநிலை மூன்றாவது, ஆண்டவரே காப்பாற்றும், சாகப் போகிறோம். அந்த இக்கட்டான நிலையில, துன்பமான தருணத்தில் அவங்க யாரை நோக்கி தங்களுடைய குரலை எழுப்புகிறார்கள் என்றால் இறைவனை நோக்கி தங்கள் குரலை எழுப்புகிறார்.
நாம ஒரு அபாய கட்டத்தில் இருக்கிறோம் அப்படின்னா, ஆபத்துல விபத்துல இருக்கிறோம் அப்படின்னா, நாம யாரை நோக்கி கூப்பிடணும்? கடவுளை நோக்கி தான். அவர்தான் நம்முடைய கதி, அவர்தான் நம்முடைய தஞ்சம், அவர்தான் நம்முடைய அடைக்கலம், அவர்தான் நம் ஆறுதல் தேறுதல், அவர்தான் நமக்கு நம்பிக்கை. அப்ப நம்ம அவரை நோக்கி கூக்குரல் எழுப்பி மன்றாடுகிறவர்களாக, செபிக்கிறவர்களாக, ஆலயத்திற்கு ஓடி வருகிறவர்களாக, ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சீடர்களைப் போல உடைஞ்சு போயிடக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. அந்த சூழ்நிலையில ஆண்டவரை நாம தேடுகிறவர்களாக இருக்கணும். நான்காவது, நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? இப்ப கடவுள் நம்ம வாழ்க்கையில செய்த நன்மைகளை எல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கணுங்க. நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ நன்மைகளை ஆண்டவர் செய்திருக்கிறார் பாருங்க. இவ்வளவு நாள் காத்து வந்த இறைவன் இனியும் காப்பார். இவ்வளவு நாள் வழி நடத்தி வந்த இறைவன் இனியும் வழி நடத்துவார். இவ்வளவு நாள் நம் தேவையை அறிந்து உணர்ந்து செயல்படுத்திய இறைவன் இனியும் செயல்படுத்துவார். அதுதானே நம்பிக்கை, அதுதானே ஆண்டவர் பேரில் நாம் கொண்டிருக்கிற விசுவாசம். அப்ப அந்த நம்பிக்கை நாம் இழந்துடலாமா? அந்த விசுவாசத்திலிருந்து நாம விலகி போய் விடலாமா? ஒருபோதும் போகக்கூடாது, தவறக்கூடாது. அந்த விசுவாசத்தில் இன்னும் ஆழமாக நாம் செல்ல வேண்டும். நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கோம். அந்த தருணங்களை நினைச்சு பார்த்தீங்களா? இந்த தருணத்திலெல்லாம் ஆண்டவர் என்னை பத்திரமா வழி நடத்திட்டு வந்தாரே, என் கரம் பிடித்து என்னை தூக்கி விட்டாரே, எனக்கு வெற்றியை தந்தாரே, என்னை உயர்த்தினாரே. அப்போ இனியும் நிச்சயமா ஆண்டவர் எனக்காக நன்மைகளை செய்வார் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இருக்கணும். பிறகு ஐந்தாவது, காற்றையும் கடலையும் கடிந்து கொண்டார், அமைதி உண்டாயிற்று. ஆண்டவர் நம் வாழ்க்கையில வந்துட்டா, அது எவ்வளவு பெரிய கொந்தளிப்பா இருந்தாலும், படகுக்கு மேல் அலைகள் எழுந்தாலும், நாம சாக போகிறோமே ஆண்டவரேன்னு கத்தனாலும் எதை பத்தியும் கவலை இல்லை. ஏன்னா ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அவர் நம் வாழ்க்கையில் அமைதியை தருவார், நிம்மதியை தருவார், ஆறுதலை தருவார். அவர் நமக்கு தேவையானதை நிச்சயமாய் தருவார் என்கிற உறுதிப்பாடு. அமைதி உண்டாயிற்று. நம்ம வாழ்க்கையில வருகின்ற அந்த போராட்டத்திலிருந்து கடவுள் நமக்கு அமைதியை தருகிறார், நிம்மதியை தருகிறார். நாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நோக்கி கூக்குரல் எழுப்பி ஜெபிக்கணும், அவரிடத்தில் சரணாகதி ஆகணும், முழுமையான நம்பிக்கை வைக்கணும். அப்படி இருந்தா இந்த நாள் நமக்கு ஒரு வெற்றியின் நாள். இந்த நாள் எல்லா விதமான பிரச்சனைகளிலிருந்து விடுதலையை தருகிற ஒரு நாள், கடவுளுக்கு என்றென்றும் சாட்சியாக வாழ்கிற ஒரு ஆசீர்வாதமான நாள். ஆமென்.